மாஞ்சா இப்போ ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி ஊருக்கு வந்துக்கிட்டு இருப்பான். ஊருக்கு வந்துட்டு நேராக அவங்க அம்மாவை போய் பார்க்க போவான். அம்மாவை போய் பார்க்க போனனால மாஞ்சா செய்யாத தப்புக்கு உள்ளே போனது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். வீட்டில் உள்ள எல்லாருமே அதை தப்பாக நினச்சிருவாங்க. வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. இதனால் மாஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவான். வீட்டுக்குள்ளே சேர்க்காம நீ இந்த ஊரை விட்டு போயிருன்னு சொல்கிறப்ப அப்போ தான் அவன் ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி நீ உனக்கு பண்ண கொடுமைக்கு கவுடா செத்துட்டான், அவனோட லவ்வருக்குமே அவன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப மாஞ்சாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் நான் அச்சுனன் எப்படியாவது பழி வாங்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருப்பான் மாஞ்சா. ஒரு நாள் நைட்டு அர்ஜுனன் அந்த சைடு காட்டுக்குள்ளே வரப்போ ஒரு இடத்துல சவுண்டு கேட்கும். என்னடா சவுண்டு கேட்குன்னு அந்த ரூமுக்குள்ளே போவான். ரூமுக்குள்ளே போய் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குமே அர்ஜுனனை அந்த ரூமுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு ஒரு ஆள் ஓடி வந்துடுவாங்க. கடைசி ஊர் மக்கள்லாம் போய் திறந்ததுக்கப்புறம் அந்த ரூமில் இருந்து அர்ஜுனோட பொண்ணு வெளியே வருவா. அதுக்கப்புறம் யாரான்னு பார்த்தா அர்ஜுனன் தான் வெளியே வருவான். தன்னோட பொண்ணையே அவன் கற்பழிச்சிட்டான்னு சொல்லி ஊரை நம்ப வச்சுருவான் மாஞ்சா. இதனால அர்ஜுனன் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் அது நடக்காமல் போயிடும். மாஞ்சா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணால் அர்ஜுன் பயந்துருவான். அவன் ரொம்ப நொடிச்சு போயிடுவான்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் அர்ஜுன் எப்பயும் போல வழக்கம் போல் அவன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் மாஞ்சாவுக்கு இது பொறுக்காது. தான் வாழ்க்கையை அழிச்ச அர்ஜுனனை எப்படியா பழி வாங்கணும்னு முடிவு பண்ண மாஞ்சா எப்படியா பழி வாங்கணும்னு சொல்லி அவனை வெட்டி கொன்றான்னு சொல்லி ஒரு நாள் அருவாளை எடுத்துகிட்டு அவனை வெட்டுறதுக்காண்டி அவன் வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்ப்பான். ஆல்ரெடி அர்ஜுனன் செத்து போயிருப்பான். முள்கம்பியால் கெட்டப்பட்டு உடம்புல அதே இடத்துல குத்தப்பட்டு தோல் உரிக்கப்பட்ட நிலமில் அங்கே ஆல்ரெடி அவன் செத்து கிடப்பான். அர்ஜுனன் செத்து கிடக்க பார்த்த மஞ்சா ஊரை விட்டு ஓடியே போயிடுவான். அவன் ஓடி போகிற டயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள நாட்டுப்புற கலைஞர்கள் மட்டும் அவனை பார்த்துருவாங்க. அந்த வீட்டிலேருந்து ஓடுறத அவன் பார்த்துருப்பாங்க. அந்த கொலைக்கு அப்புறம் மாஞ்சா எங்கே போனான்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ நம்மளோட சீதாராம் மாஞ்சாவோட அம்மாவை தேடி அவங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் உள்ள எல்லா விஷயத்தையும் சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. வீட்டில் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண கேசட்டில் மாஞ்சாவோட ஃபோட்டோ இருக்கிறத கண்டுபிடிச்சிடுவாரு. இப்போ சீதாராமுக்கு ஒரு டவுட் வரும். அவன் ஆல்ரெடி நம்ம டாக்டர் கூட அந்த மார்ச்சூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் தான் மாஞ்சாங்கிறது இப்போ தான் தெரிய வந்திருக்கும். மாஞ்சா ஆல்ரெடி முதல்லேருந்தே டாக்டர் கூட அந்த மார்ச்சூரில் வந்திருப்பான். அவன் தான் இந்த பாடி எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணி மார்ச்சூரில் பாடியை ஃபுல்லாமே கட் பண்ணி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பான். இப்போ சீதாராமுக்கு செம்ம டவுட் ஆயிரும். அப்போ இவன் தான் அந்த சைக்கோவாக இருக்கலாம். ஆல்ரெடி கொலை பண்ணவன் இதே பேட்டர்னில் கொலை பண்ணிக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் வீடு சர்ச் பண்ணிட்டு, சார் வீட்டில் யாருமே இல்லை சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ சீதாராம் அங்கேருந்து கிளம்புவார். சீதாராம் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள எஸ்ஐட்டை இந்த வீட்டை சுற்றி ஆளுங்களை போடுங்க, மாஞ்சா எப்போ வந்தாலும் இங்கே அவனை பிடிக்கணும், அதனால் சுற்றி ஆளுங்களை போடுங்கன்னு சொல்லுங்கள். மாஞ்சாவை தேடுறதுக்கு இன்னொரு டீம் அவனை தேடி போவாங்க. அவன் ஒர்க் பண்ண இடம் அவனோட குவார்டர்ஸ் எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருப்பாங்க. பட் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மாஞ்சா இங்கேருந்து போயிட்டான் சார், அவன் போய் 2 நாள் இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சீதாராமுக்கு இன்னொரு ஃபோன் வரும். இன்னொரு ஃபோனுன்னா அந்த வீணையை வச்சு ஒரு டீம் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மியூசிக் ஸ்கூலில் அந்த இறந்து போன அப்பா அம்மா வீட்டில் உள்ள எல்லா பொண்ணுங்கிட்டையும் ஒரு வீணை இருக்கும். அதே மாதிரி ஒரு வீணை கிடச்சிருக்கு சார், அது எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறப்ப அது வேறு யாரும் இல்லை, நம்ம சீதாராமோட அக்கா வீட்டில் தான் கிடச்சிருக்கும். ஆக மொத்தம் இப்போ அடுத்து நான் அந்த சைக்கோ கொல்ல போகிற ஆள் தன்னுடைய மாமாங்கிறது சீதாராம் கண்டுபிடிச்சிருவார். இப்போ நேராக அக்காவை பார்க்க அங்கே வந்துக்கிட்டு இருப்பார். சீதாராம் இப்போ தன்னோட அக்காட்ட போய் இந்த மாதிரி மாமா உயிருக்கு ஆபத்து இருக்குது, அவர் எங்கே இருக்கான்னு சொல்கிறப்ப நீ ஒன்றும் எனக்கு சொல்ல தேவையில்ல, எங்களை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும், நீ போ அப்படின்றாரு. இப்போ சீதாராம் ஒரு வழி இல்லாமல் தன்னோட மாமா ஃபோன் பண்ணுவார். மாமா எடுக்க மாட்டார். அதுக்கப்புறமா தன்னோட அக்காவும் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நான் அந்த மாதிரி மீட்டிங்கில் இருக்கேம்மா, நான் அப்புறம் கூப்பிடுன்னு சொல்லிடுவார். சீதாராம் தான் மாமா எங்கே இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு அங்கே தேடி கிளம்பி அங்கே போயிடுவார். சீதாராம் இப்போ அந்த இடத்துக்கு வந்துடுவார். அந்த இடத்துக்கு வந்துட்டு தன்னோட ஆளுங்களை ஃபுல்லாக போட்டு செக் பண்ண ஆரம்பிப்பார். தன்னோட மாமா எங்கே இருக்காங்க கண்டுபிடிச்சிடுவார். சுற்றி ஆளுங்களை போட்டு வாட்ச் பண்ண சொல்லிடுவார், எங்கே அந்த சைக்கோ திரும்ப இங்கே வந்துடுவானோ என்னென்னு. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா சீதாராம் தான் மாமாவை தேடி பார்த்துக்கிட்டு இருப்பார். பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அவர் கொஞ்சம் காணாமல் போயிடுவார். காணாமல் போனே வேகமாக இறங்கி போய் தேடிக்கிட்டு இருப்பார். அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவரோட மாமா ஒரு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருப்பார். அப்போ சீதாராம ஒரு ஆட்டோ கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கும். அந்த ஆட்டோவில் ஒரு ஜவுளி கடையோட விளம்பரம் இருக்கும். சீதாராம் அந்த ஆட்டோவோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்ததுக்கப்புறம் மாஞ்சா எங்கேயும் போல் ஊரில் தான் இருக்கான் வாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா சீதாராம் அந்த வீடு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜவுளிக்கடையோட ஒரு கட்டப்பை பார்த்தீங்கன்னா மாஞ்சாவோட வீட்டில் இருக்கும். ஆக மொத்தம் மாஞ்சா இங்கே தான் இருக்கான். ஆல்ரெடி அந்த கடையில் போய் ஏதோ வாங்கிட்டு போயிருக்காங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ நேராக சீதாராம் கிளம்பி அந்த கடைக்கு போவார். இப்போ சீதாராம் அந்த கடைக்கு போயிடுவார். அந்த கடைக்கு போய் அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா மாஞ்சா அந்த கடையில் ஜவுளி எடுத்துக்கிறதுக்காக கண்டுபிடிச்சிடுவார். ஆக மொத்தம் மாஞ்சா எங்கேயும் போல் அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கான்னு சொல்லிடுவார். இப்போ அவங்க வீட்டில் போய் சர்ச் பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக மாஞ்சா வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவார். மாஞ்சா இப்போ வீட்டில் தான் இருக்காங்க தெரிஞ்சோடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வீட்டை சுற்றி போடுங்க, மாஞ்சா வெளியே போயிடக்கூடாது, தப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே உள்ள போலீஸ்க்கு எல்லாத்தையும் சொல்லுவார். இப்போ மாஞ்சா வீட்டுக்குள்ளே இருக்க கண்டுபிடிச்சிருவாங்க. வீட்டுக்குள்ளே இருக்க கண்டுபிடிச்சி போலீஸ்காரங்க மேலே மாஞ்சாவே பிடிச்சிருவாங்க. மாஞ்சா தப்பிக்க முயற்சி டயத்தில் பார்த்து நம்ம சீதாராம் இப்போ மாஞ்சாவை தூக்கிட்டு ஸ்டேஷனில் தூக்கிட்டு போய் வச்சுருவார். இப்போ சீதாராம் பார்த்தீங்கன்னா என்கொயரி ஆரம்பிப்பார். நீ ஏன் அதெல்லாம் பண்ணுன்னு சொல்கிறப்ப, நான் எதுவுமே பண்ணலை, நான் இந்த கொலையெல்லாம் பண்ணலன்னு சொல்கிறப்ப, நான் எதுக்கு இந்த கொலையெல்லாம் பண்ணணும்னு சொல்லி சீதாராம்கிட்ட மாஞ்சா சொல்லிக்கிட்டு இருப்பான்.
மாஞ்சா சீதாராம்கிட்ட எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பான். நான் அர்ஜுனனை கொல்லவே இல்லை, நான் எதுக்கு அவனை கொல்லணும், நான் செய்யாத தப்புக்கு என்னை ஜெயிலுக்கு அனுப்புனாங்க, என்னோட உயிருக்கு உயிரான காதலி என்னை விட்டு போயிட்டா, இதுக்கெல்லாம் ஒரே ஆள் காரணம் அர்ஜுனன் தான், அவன் செஞ்ச ஒரு தப்புனால என் வாழ்க்கையே எல்லாமே மாறிடுச்சு, நான் இது எதுவுமே பண்ணாமல் சந்தோஷமாக இருந்தேன், அர்ஜுனனால தான் என் வாழ்க்கை போச்சு, அதை பழி வாங்குறதுக்காண்டி தான் அர்ஜுனோட பொண்ணை அந்த ரூமுக்குள்ளே வச்சு பூட்டி அவனை கேவலப்படுத்தணும்னு நினச்சேன், ஆனால் அது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அர்ஜுனன் எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவனோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அது என்னால் பொறுத்துக்க முடியல. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அர்ஜுனன் சாதாரணமாக தன்னோட வாழ்க்கையை நடந்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அவனை கொல்லலான்னு முயற்சி பண்ணிட்டு அவன் அருவாளை எடுத்துகிட்டு அவனை வெட்டுறக்காண்டி வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவன் ஆல்ரெடி அங்கே செத்து கிடந்தான். இப்போ எப்படி அந்த சைக்கோ கொண்டுக்கிட்டு இருக்கானோ அதே பேட்டர்னில் அர்ஜுனனை அடித்து கொன்று முள் கம்பியால் கெட்டி வச்சு சுற்றி உடம்புல பல இடங்களை குத்தி அர்ஜுன் செத்து கிடந்தான். ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை இந்த கொலைப்புள்ளியும் என் மேலே விழுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிட்டேன். நான் ஓடுறத அங்கே உள்ள நாட்டுப்புற கலைஞர்கள் பார்த்துட்டாங்க. அங்கேருந்து ஓடி போய் நான் இங்கே விழுந்து இந்த ஆஸ்பத்திரியில் மார்ச்சூரில் வேலைக்கு சென்றேன். அர்ஜுனனை என்னால் கொல்ல முடியல, அதனால் அவனை கொல்றதுக்கு பதிலாக இங்கே வர பாடியை அர்ஜுன் நினச்சி ஒவ்வொரு பாடியும் அடித்து கொன்று போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்துக்கிருந்தேன். நான் இந்த கொலையை பண்ணலை அப்படின்னு சொல்லி சீதாராம்கிட்ட மாஞ்சா சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படி மாஞ்சா சொல்லிக்கிறதுல ஒரு நாள் மார்ச்சரிக்கு ஒரு பாடி வந்துச்சு. அது எப்படி தெரியுமா, அர்ஜுனன் எப்படி செத்து கிடந்தானோ அதே மாதிரி ஒரு பாடி. அதை பார்த்தோன்னே என் கைகாலெலாம் ஆடி போச்சு. ஏற்கனவே 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி அர்ஜுனனை பார்த்துருக்கு. ஆனால் இப்போ அதே பேட்டர்ன் ஒருத்தன் கொண்டிருக்கானா, அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான். அந்த சைக்கோ தான் அந்த கொலை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கிறப்ப கண்டிப்பாக அதை நான் பண்ணல, இந்த சைக்கோ வேறு யாரோ சைக்கோ தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்புங்க சார், நான் இந்த கொலையெல்லாம் பண்ணலன்னு சொல்லி சீதாராம்கிட்ட மாஞ்சா சொல்லிக்கிட்டு இருப்பான். மாஞ்சா சீதாராம்கிட்ட என்ன சொல்லுவான்னா, நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி அனுபவிச்ச வழியை யாரோ இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் இந்த கொலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் எப்படி செத்து கிடந்தானோ அதே பேட்டர்னில் தான் இப்போவும் கொலை நடக்கு அப்படின்னு சொல்லுவான். இப்போ அங்கே உள்ள ஒரு எஸ்ஐ என்ன சொல்லுவாங்க, சார் மாஞ்சா சொல்கிறது உண்மையாக இருக்கலாம் இல்லையா, இந்த கதைக்கு இன்னொரு முகம் இருக்கலாம்ல, மாஞ்சா சொல்கிற ஏன் நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் இருந்த மாஞ்சா என்ன செய்வானா, தூக்கு பிடிச்சி செத்து போயிடுவான். தூக்கு பிடிச்சி செத்து போனதுனால இப்போ அங்கே உள்ள போலீஸ்காரங்களாம் அவன் பாடியை கீழே இறக்கிட்டு இருப்பாங்க. இறக்கி ஃபஸ்ட் எய்ட் பண்ணி பார்ப்பாங்க. பட் அவன் செத்துருப்பான். இப்போ சீதாராம் மாஞ்சாவோட பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். மாஞ்சா பாடியும் வண்டியில் ஏற்றி அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ மாஞ்சா சொன்ன உண்மையாக இருக்கலாம்னு யோசிச்சுக்கிட்ட டயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு அவங்க அக்கா வந்திருப்பாங்க. என்னன்னா, தன்னோட ஹஸ்பண்டை காணும், மாமா போனால் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற, மாமா எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சீதாராம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த வீணையோடு வந்து.